ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குருஸ் லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 1 year பேபிக்கு எப்படி ஒரு சம்மர் காட்டன் ஃப்ராக் தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தைக்க போகிற பேட்டர்ன் A-line ஃப்ராக் தான். ஸோ அதுக்கு நம்ம இங்கே 2 காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறோம். நான் வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட்டில். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, அதை இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 2 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டிலேருந்து. இது எதுக்குன்னா, நம்ம ஒரு சின்ன சுருக்கம் கொடுப்போம் ஃப்ரண்ட்டில், அதுக்காக தான் இந்த 2 inch. அப்புறம் அந்த 2 inchலேருந்து 4 inchesக்கு நான் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1லேருந்து 1.5 இல்லைனா 2 வயசு குழந்தை வரைக்குமே போட்டுக்கலாம். நீங்கள் உங்களோட குழந்தையோட மெஷர்மெண்ட் வேணும்னா எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக தைச்சிக்கலாம். பாடி ஆர்ம் ஹோல் வந்து நான் 4 inches எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து நான் நெக்கு வரைய போகிறேன். அதுக்கு இந்த 2 inchesலேருந்து இன்னொரு 2 inches வரைச்சிக்கலாம். இது வந்து நெக்கோட விட்த்து. நெக்கோட டெப்த் வந்து நான் 3 inches கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நெக் கட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளீட் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் கட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஒரு சின்ன மார்க்கிங் மாதிரி பண்ணிப்போம். நம்ம இங்கே சுருக்கம் எடுக்கணும், அதுக்காக இந்த மாதிரி கார்னரில் பிடிச்சி சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 inch பக்கத்துலேயும் பிடிச்சி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, இந்த மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களோட சென்டரையும் அந்த 2 inch கோடையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் சுருக்கம் எடுக்கணும். இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு மேலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கணும். இதை அப்படியே பின் பண்ணிப்போம் நகராமல். அதே மாதிரி இந்த பக்கமும் உள்பக்கமாக மடித்து எடுத்துக்கோங்க. அந்த 2 inch பிடிச்சு உள்பக்கமாக திருப்பி அந்த சென்டரில் நம்ம போட்டோவில் கோடு அதோடு வச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து தையல் போடணும். அது வந்து 3.5 inches லென்த்துக்கு நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் போட்டுக்கணும் நம்ம. இப்போ நமக்கு இங்கே ஒரு சுருக்கம் வந்துடுச்சு, ஓப்பனிங்கும் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸோட நெக்கெல்லாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். மறுபடியும் துணியை 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அந்த பாடி ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணோமோ அதே மாதிரி உங்களோட நெக்லேயும் மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு சின்ன கர்வ் கொடுத்துக்கிறேன். நான் வந்து இங்கே யூ ஷேப் நெக் தான் வச்சுக்கிறேன், அதனால் நான் கர்வ் கொடுத்து எடுத்துக்கிறேன் ஆர்ம் ஹோலில் கொடுத்த மாதிரியே. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் செஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நான் செஸ்ட்டு வந்து 6 inches வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 inches மார்க் பண்ணுறேன். இது எதுக்குன்னா, நான் சைடில் கொஞ்சம் துணி விட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். ஸோ நம்ம வேணும்னா பிரித்து விட்டுக்கலாம் குழந்தைக்கு. அடுத்தது ஹிப்பு வந்து நம்ம 8 inchesலேருந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். மேலேருந்து ஒரு 8 inches மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஹிப்போட மெஷர்மெண்ட் பண்ணலாம். நான் இங்கே 5.5 inches எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே முட்டிக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி லென்த் எடுத்துருக்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக 18 இல்லைனா 19 inch வர அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு, ஷேப் போட்டாச்சு. எல்லாத்தையுமே இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எங்கெங்கெல்லாம் இருக்கோ நெக்கு, ஷோல்டர், அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி லெவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துணியோட அடிப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுக்குறோம் நம்மளோட ஃப்ராக்கோட அழகுக்கு. அதுக்கு நான் வந்து கீழே இருந்து 1.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு சின்ன கர்வ் கொடுத்துக்கோங்க. அந்த 1.5 inchesல நிறுத்திக்கோங்க. இப்போ அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஃப்ரண்ட் பீஸ். இப்போ அடுத்தது நம்ம பேக் பீஸ் கட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம அந்த சுருக்கம் கொடுக்க போகிறதில்ல, அதனால் நீங்கள் சென்டர்லேருந்தே டேரெக்டாக எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி மார்க் பண்ண அதே தான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இந்த நெக்கில் வந்து ஒரு சின்ன வி ஷேப்டு ஓப்பனிங் கொடுக்க போகிறோம். இது எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு தலையில் ஈஸியாக நுழையணும், அதுக்காக தான். ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு நீங்கள் ஒரு சின்ன லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பீஸ் எடுத்துருக்கிறேன், அதே காட்டன் துணியில். அதை தான் இது மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அந்த துணியோட நல்ல பக்கத்தை உள் பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது நீங்கள் வந்து அதே மாதிரி 2.5 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட வி ஓப்பனிங்க்கு வரும். ரெண்டாம் அடித்து சென்டரில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த துணியில். இப்போ கட் பண்ணிட்டோம். இதை என்ன பண்ணணும்னா நம்மளோட துணியோட மேல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டுத்தோட நல்ல பக்கமும் சேர்த்த மாதிரி வச்சுட்டு கெட்ட பக்கத்தில் இப்படி வி ஷேப்பில் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு வி ஷேப் தையல் போட்டிருக்கோம். இப்போது இந்த துணியை உள்ளே விட்டுடலாம். இந்த மாதிரி உள்ளே தள்ளிட்டு நல்லா பிடிச்சு அவுட்லைனில் தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு குட்டி ஓப்பன் கிடச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு தலையில் ஈஸியாக நுழைஞ்சிரும். இதில் நம்ம வந்து ஹூக் வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுத்தோட நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஷோல்டரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். ரெண்டுத்தோட நல்ல பக்கமும் உள்ளே இருக்குது. இப்போது நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டரை அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து நான் இங்கே பைப்பிங் கொடுக்க போகிறேன். நான் இங்கே ஒயிட் கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பைப்பிங் எப்படி கொடுக்குறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் பைப்பிங் துணியை நீங்கள் அடிப்பகுதியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓரமாக தையல் போட்டுகிட்டே வாங்க ஃபுல் லென்த்துக்கும். நான் வந்து இங்கே ஒரு ஸ்லீவில் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி ஓரமாக தையல் போட்டுக்கோங்க. இந்த பைப்பிங்கோட அகலம் வந்து உங்களுக்கு 1.5 இன்ச்சஸ் இருக்கணும். இப்போது இந்த கர்வ்லலாம் சின்ன சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம திருப்பும் போது ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வரும், அதுக்கு தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பைப்பிங் துணியை மேலே இழுத்துக்கணும். இழுத்து 2 மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கணும். இப்படி ஒரு மடிப்பு, அடுத்து திருப்பி மேலே ஒரு மடிப்பு மடித்து நம்ம துணி மேலே வச்சு தைச்சிடணும். 2 மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரியே மடித்து நீங்கள் ஃபுல் லென்த்துக்கும் தைச்சிக்கலாம். இந்த பைப்பிங் துணி எல்லாமே உங்களோட கலர் சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பைப்பிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி நம்ம நெக்லேயும் இன்னொரு கையிலையுமே நம்ம கொடுக்கணும். இதே மாதிரி ரெண்டுத்துலேயும் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வருவோம். இப்போ பைப்பிங் ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்டேன். 2 கைக்கும் கொடுத்துட்டேன், நெக்லேயும் கொடுத்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம பின்பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ திருப்பியாச்சு. கெட்ட பக்கத்தில் இப்போ நம்ம தையல் போடுறதுக்கு எல்லாத்தையும் மார்க் பண்ணிப்போம். செஸ்ட்டு ஹிப்பெல்லாம் இன்னொரு வாட்டி ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு போய்ப்போம். அதே மாதிரி செஸ்ட்டு 6 இன்ச் வச்சுருக்கிறேன். ஹிப் வந்து நான் 5.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். மேலேருந்து 8 இன்ச்சில் மார்க் பண்ணி ஹிப் மார்க் பண்ணிக்கோங்க குழந்தைக்கு. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் அளவு தான். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். குழந்தை இருந்தாக்க டைரெக்டாக நீங்கள் அளவு எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் தையல் போட்டுக்கணும். ஃபுல்லாக தையல் போட்டுட்டு எடுத்துகிட்டு வருவோம் கீழே வரைக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம கீழே வரைக்கும் தையல் போட்டு எடுத்தாச்சு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சும் 1-2 கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ உள்ள துணி விட்டு நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போது நம்ம கீழே எப்படி மடிச்சடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ள, அப்புறம் இன்னொரு ஒரு 1/2 இன்ச், இந்த மாதிரி 2 மடிப்பு. நம்ம எப்படி பைப்பிங்கை மடித்தோமோ அதே மாதிரி ஃபுல் ரவுண்டு மடித்து எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம மடித்து அடித்தாச்சு, கீழே மேலேயும் அழகாக நம்ம பைப்பிங்லாம் கொடுத்து எடுத்துட்டோம். இப்போ நான் வந்து இந்த சென்டரில் ஒரு ஷோ பட்டன் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ரோசஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. பின்னாடி வந்து நம்ம ஹூக் பண்ணி அந்த வி ஷேப்டு ஓப்பனிங்கை நம்ம முடிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஏலைன் ஃப்ராக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு சம்மரில் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. இந்த ஏலைன் ஃப்ராக் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சிக்குன்னு அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போட்டால். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த ஏலைன் ஃப்ராக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் குருஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.